ஆனால் நான் சொல்கிறேன், இல்லவே இல்லை. ஆண்டவர் சோர்ந்து போகாத மகளே, சோர்ந்து போகாத மகனே, சத்துரு அப்படிதான் உன்னை உட்கார வைக்கிறதுக்கு எத்தனையோ திட்டத்தை போடுவான். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அவனுடைய ஒரே ஒரு டார்கெட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எதையாவது உன்னை சொல்லி அப்படியே உட்கார வைக்கிறது மாதிரி, நீ ஓடாத, நீ எழும்பாத, நீ கிரியை செய்யாத, நீ சாதிக்காத அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கிற நிறைய பேரை சத்துரு அப்படி பின்னாடி இடுத்து பிடிச்சி கீழே உட்கார வைக்கும் போது, ஆனால் ஆண்டவர் மட்டும் எப்பொழுது சந்தித்தாலும் சோர்ந்து போகிறவங்களை தட்டி கொடுத்துட்டே இருந்தார், பலப்படுத்திட்டே இருந்தார், உற்சாகப்படுத்திட்டே இருந்தார். இல்லை, இன்றைக்கு அந்த ஆவியானவர் தான் இந்த இடத்திலே உலாவுகிறார். அந்த ஆவியானவர் தான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். இல்ல, சத்துரு உன்னை உட்கார வைக்க நினைக்கும் போது உன்னை எழும்பி நிற்க வைக்கிறதற்கு ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய மகிமையை கர்த்தர் ஊற்றுகிறார். இல்ல, மறுபடியும் வரும். நீ இழந்தது மறுபடியும் வரும். உன்னை விட்டு போனது மறுபடியும் வரும். கர்த்தர் உன்னை சாதாரணமான காரியத்திற்காக உங்களை அழைக்கல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், உன் வம்சத்திலே பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நீ உன்னிடத்திலே இருக்கிற ஞானத்தை பார்த்து அநேகம் பேர் ஆச்சரியப்படுவார்கள். திறமை இல்லாத மனிதனுக்கு இவ்வளவா, படிப்பறிவு இல்லாத மனிதனுக்கு இவ்வளவா, நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நிறைய பேர் நடுகிற அந்த மயில் கல்லை ஒருவராலும் தொட முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை தேங்கி நிற்கிற தண்ணீராய் அல்ல, பரவி போகிற ஆராய் மாற்றுகிறதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்ன ஸ்பீட் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன ஸ்பீட் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன வேகமாக்குங்க, ஆண்டவரே என்ன வேகமாக்குங்க, ஆண்டவர். ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப தாமதமா இருக்கலாம். பாஸ்டர், நான் நிறைய கற்பனை பண்ணினேன் பாஸ்டர், ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல. இந்த வயசுல இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சேன், அதெல்லாம் நடக்கல. அதனால நானே ஸ்லோவாயிட்டேன். யாரோ ஒரு சிலர் இந்த சத்தத்தை தான் ஆவியானவர் கேட்கிறாரு. நான் ஸ்லோவாயிட்டேன், எனக்கு எல்லாம் காலதாமதமா வருது, எனக்கு எல்லாம் லேட்டா இருக்குது, அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருச்சு பாஸ்டர். 24 வயசுல 18 வயசுல நான் ரொம்ப பெருசா நினைச்சேன், ஆனா இன்னைக்கு எல்லாமே தாமதமாகிறதுனால நானும் தாமதமாயிட்டேன். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ வேகமானா என்றால் உன் தாமதம் ஒன்றுமில்லாமல் போகும். நீங்கள் தாமதமாக வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ எழும்பு சீயோனே, அது தாமதமாகாது, அது கண்டிப்பாக நடக்கும். நீ நடந்து திரி, நீ அலைந்து திரி. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ கால் மிதிக்கிற எல்லா தேசத்தையும் நான் உனக்கு சுதந்திரமாய் தருவேன். வேலையில ஒரு வேகம் உண்டாகட்டும், சம்பாத்தியத்தில் ஒரு வேகம் உண்டாகட்டும், கர்த்தரை தேடுகிறதுல ஒரு வேகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை குதிரைக்கு சமமா என்னை பார்க்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்தில் ஒரு 2 சாப்டரா ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அப்படின்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தையும் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தையும், இந்த 2 அதிகாரத்தில் இருக்கிற 2 மனிதர்கள், இந்த 2 அதிகாரத்தில் இருக்கிற 2 வித்தியாசங்கள் என்கிறதை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். வாசிக்கலாமே? 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் அந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க படிக்கும் போதே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. அப்படின்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் 3 தூதர்கள் சந்திக்கிறார்கள். இந்த 3 தூதர்கள் பகலிலே உஷ்ணமான வேளையிலே, அப்படின்னா நம்ம இப்போ பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வெயில் காலம், இந்த மே மாதம் வெயில் காலம். இந்த வெயில் காலத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகும். மத்தியான நேரத்துல அதுவும் நமக்கு எந்த நேரத்திலே வருகிற தூக்கத்தை விட நமக்கு ரொம்ப தூக்கம் வருது. எப்போ தூக்கம் வரும் தெரியுமா? இந்த மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நிறைய பேர் தூங்குறாங்க பாருங்களேன், அந்த சேர்ல சாஞ்சு உட்கார்றாங்க பாருங்களேன்,
முன்னாடி ஒரு இடியே விழுந்தாலும் எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு டீப்பா அந்த 10 நிமிஷம் வந்து வேற ஒரு உலகத்தில் இருந்தது மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அவ்வளவு தூக்கம் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மத்தியானம் அந்த வெயிலில் உஷ்ணமான ஒரு வேளையில ஆபிரகாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தன்னுடைய வீட்டில் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே சாயிறாரு. பகலிலே உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிராய் நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களை எதிர்கொண்டு ஓடி, அந்த ஓடின்ற இடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உம்முடைய அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம், நீங்க தீவிரமாய் கூடாரத்தினத்திற்கு போய் சாராளத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். அடுத்து ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி நல்ல ஒரு இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்திலே சமைத்தான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யாரை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமை சந்திக்கிறதுக்கு 3 தூதர்கள் வந்து மதியான வேளையில உஷ்ணமான நேரத்தில் அப்படியே உள்ள வர்றாங்க. யாரோ வர்ற மாதிரி இருக்குன்னு ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டு தூதர்கள் என்று கண்ட உடனே எழுந்து ஓடினான். நீங்க இந்த 4 வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவன் ஓடி, அவன் சீக்கிரமாய், அவன் துரிதமாய், அவன் ஓடி. அப்போ இந்த ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, அவருக்கு இப்ப கிட்டத்தட்ட அவருக்கே வயசாயிருச்சு, நல்ல வயசுல தான் அவர் இருக்கிறாரு. ஆனா ரொம்ப வேகமா போய் அவருக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்துட்டாரு. இப்போ அப்படியே நீங்க 19வது அதிகாரத்துக்கு வருவீர்களே, ஆனால் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே, இப்போ நல்லா கவனிச்சுங்க, சோதோமில் இருந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா இவர் சமைச்சு கொடுத்து ஓடி இவர் சமைச்சு கொடுத்து இப்போ வந்தாச்சு. இப்போ எங்க வராங்கன்னா சோதோம் குமாரத்துக்கு சாயந்தரம் வந்துட்டாங்க. அந்த 2 தூரமும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமோட இந்த லோத்து வந்து பல வயதிற்கு சின்ன ஆள் தான். ஆபிரகாமனுடைய வயசு வரைக்கும் இவருக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாம் மத்தியான வேளையிலே தூதர்களை சந்திக்கும் போது ஓடி சீக்கிரமாய் அவசரமாய், அப்படின்னா இந்த ஆபிரகாம் யார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப வேகமான ஒரு மனிதர், வேகமான ஒரு ஊழியக்காரர். அவருக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா, 70 வயசு தாண்டினாலும் அவருக்குள்ள அந்த வேகம் இருந்துச்சு. அந்த வேகத்தினால் அவரை சந்தித்தார். ஆனா அதே தூதர்கள் சாயந்தர நேரத்தில் இப்போ உஷ்ணம் எல்லாம் இல்லை, இப்போ வெயில் எல்லாம் இல்லை, இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனா இந்த லோத்தை சந்திக்கும் போது லோத்து வீட்டுக்கு வர சொன்னாரு, சாப்பாடு கொடுத்தாரு. ஆனா என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, இவர் அந்த அளவுக்கு ஓடி அவசரமாய் தீவிரமாய், இந்த வார்த்தை வந்து எங்கேயுமே சொல்லப்படலை. இப்போ இந்த 2 அதிகாரத்தையும் நான் வாசிக்கும் போது, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் மாற்றினார். ஆபிரகாம் காலடி எடுத்து வைக்கிற எல்லா இடத்தையும் கர்த்தர் அவனுக்கு சொந்தப்படுத்தினார். ஆனா இந்த லோத்து வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த வேகத்தை குறைச்சதுனால அவனுடைய வாழ்க்கையில் ஒரு 3 விதமான தோல்விகளை நான் கண்டுபிடிச்சேன். நீங்க அதை கண்டிப்பாக அதை நீங்கள் கேட்க வேண்டும். நம்பர் 1, முதலாவதாக 19ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு
கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது என் கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். எல்லாரும் என்ன கவனிங்க. இப்போ அந்த தூதர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா இந்த தேசத்தை அழிக்க போறோம், இந்த தேசம் வந்து சுட்டரிக்கப்பட போகிறது, நீ ஒண்ணு பண்ணு, நீயும் உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைகளும் இந்த இடத்தை விட்டு நீங்க சீக்கிரமா வெளியே போங்க அப்படின்னு அவங்கள துரத்துறாங்க. அந்த இடத்தை விட்டு கையப்படி வெளியே கொண்டு விட்டுறாங்க. ஆனா அவர்களுக்கு சொல்லும் போது, இந்த ஊர் இருக்குல்ல, இந்த பக்கத்துல ஒரு மலையை பார்க்கறல்ல, இந்த மலைக்கு நீ ஓடிப்போ, எந்த இடத்திலும் நீ நிற்காதே அப்படின்னு தூதர்கள் இந்த லோத்தை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆனா இந்த லோத்து வந்து அவர்களை பார்த்து திரும்பி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல என்ன நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சது உண்மைதான், என்னை வெளியே கொண்டு வந்து விட்டது உண்மைதான், ஆனா அந்த மலைக்கு ஓடி போக என்னால முடியாது, தீங்கு என்னை தொடரும், தீங்கு என்னை தொடரும். கவனிங்க, ஆண்டவர் வந்து விட்டுருவாரா? ஆண்டவர் வந்து செய்ய முடியாத ஒரு டாஸ்க் அவன் கையில் கத்தர் கொடுப்பாரா? அந்த மலைக்கு ஓடி போனா இவன் வந்து ஓடி போறதுக்கு முன்னாடி தீங்கு தொடருமான்னு கத்தருக்கு தெரியாதா? கண்டிப்பாக ஆண்டவருக்கு தெரியும். அந்த பட்டணம் தான், அந்த மலை தான் அவனுக்கு பாதுகாப்பான இடம் என்று ஆண்டவர் நன்றாய் அறிந்திருந்தார். ஆனா இந்த லோத்து வந்து ரொம்ப ஸ்லோவானதுனால, இவனுடைய வேகத்தை இவர் குறைச்சதுனால இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர் மேல் இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு, இல்ல நான் அந்த மலைக்கு ஓடி போய் தப்பிச்சுக்கிட மாட்டேன், எனக்கு பக்கமா ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு நான் வேணா போகட்டுமா? ஆனா இதே லோத்து வந்து ஆபிரகாமும் லோத்தும் ஒரு நாள் பிரியக்கூடிய சூழ்நிலை உண்டானது. அப்ப ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். தன்னுடைய வாழ்க்கையில இந்த வழியா நீ எதை செலக்ட் பண்ணுவேன்னு ஒரு செலக்ஷன் உனக்கு முன்னாடி வைக்கும்போது, இந்த தேவ மனுஷன் எப்படி செலக்ட் பண்ணா அப்படின்னு சொன்னா, சோதோம் குமார பட்டணம் செழிப்பா இருக்கிறத பார்த்து இதுல நம்ம பிசினஸ் பண்ணலாம், இதுல நம்ம வியாபாரம் பண்ணலாம், இதுல நம்ம செழிப்பா வாழலாம்னு நினைச்சு தனக்கு முன்பாக இருந்த நல்லதை செலக்ட் பண்ணவன் தான் யார் அப்படின்னா இந்த லோத்து. ஆனா இப்போ தன்னுடைய ஜீவன் தப்ப, நீ ஓடி போயிருப்பா, நீ இங்க எங்கேயும் நில்லாதப்பா, நான் மலைக்கு போன்னு சொன்னா, இல்ல என்னுடைய மனசுல பலன் இல்லை, நான் அந்த மலைக்கு ஓடி போனால் தீங்கு என்னை தொடரும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, யாராவது ஒருத்தர் நீங்க ஸ்லோ ஆயிட்டீங்கன்னா, உங்களுடைய வேகம் எதிலாவது குறைஞ்சிருச்சுன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இப்படியே உங்களுடைய வேகத்தை நீங்கள் குறைப்பீர்களே ஆனால், ஒரு காலத்தில் நிறைய பேர் உங்களுக்கு முன்பாக வைத்த சோதோம் குமாரோ போல பெரிய 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 காரியத்தை எதிர்த்து நின்னீங்க, வேகமா நின்னீங்க, அதை செய்யக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ள இருந்துச்சு, அதை பார்த்து நீங்க பயப்படவே இல்லை, கர்த்தர் என் கூட இருந்தா நான் செய்வேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அந்த சோர்வுக்கு இடம் கொடுத்து, அந்த பலவீனத்திற்கு நீங்க ரொம்ப இடம் கொடுத்து, அது ஸ்லோவா போறதுக்கு இடம் கொடுத்ததுனால உங்க மனசுக்குள்ள எழும்புகிற முதல் எதிர்மறை என்ன அப்படின்னு சொன்னா, என் மேல் இருக்கிற நம்பிக்கையே நான் என்ன பண்ணிடுவேன்னா, நாளுக்கு நான் இழந்து விடுவேன். உங்க மேல நீங்க வச்சிருக்கிற கான்ஃபிடென்ட்டை நீங்க இழக்காம இருக்கணும்னா, நீங்க உங்களை நம்பணும்னா, என்னை கொண்டு ஆண்டவர் செய்வார், இன்னும் எனக்கு பலன் இருக்குன்னு நீ விசுவாசிக்கணும்னா, நீங்க எதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா, ஸ்லோவான ப்ராசஸ்க்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, நீங்க கண்டிப்பா வீட்டில் போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 10 மாதத்துக்கு முன்பாக நீங்க நடந்ததையும் இன்னைக்கு நீங்க நடக்கிறதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு 2-3 வருடத்திற்கு முன்பாக நீங்க காலையில எழும்பினதையும் இப்போ நீங்க எழும்பிட்டு இருக்கிறதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வேகத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய மனசை நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஊழியத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க. கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல பேசுகிறார், நீ இப்படியே போய்கொண்டு இருந்தால் உங்கள் மேல் வைத்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இழந்துட்டே வருவீங்க. அதற்கு பிறகு பொறுப்புகள் உங்க கையில் கொடுக்கப்படும் போது நீங்கள் அதை செய்ய முடியாது, அதை செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் வராது. அதான் நிறைய பேர் கடை திறந்திருக்குது, இவங்க வீட்டில் இருந்தா கடை எப்படி ஓடும்?
கடை எப்படி நடத்த முடியும்? இன்னொருத்தரை நியமிச்சு இவங்க சோம்பேறியா இருந்தா எப்படி வெற்றி அடைய முடியும்? ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற சில பொறுப்புகளை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப அழகா செய்யறாங்கன்னு சொல்லி அவங்க கையில முழுக்க நீங்க தார வார்த்து கொடுத்து அதுல எதையுமே நீங்க யோசிக்காம, அதுல எதையுமே நீங்க இன்வால்மெண்ட் காமிக்காம, மொத்தத்தையும், அது உங்களுடைய மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளையா இருக்கலாம். ஐயோ டியூஷன் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு, இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு, இதுக்கு இவங்களை கிடைச்சிருச்சு, என் மனைவியை விசாரிக்கிறதுக்கு இவங்களை கிடைச்சிட்டாங்க, கணவனாருக்கு சாப்பாடாக்கி போடுறதுக்கு இவங்க கிடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சில ஸ்தானங்களை உங்களுடைய வேக குறைவினால நீங்க யாராவது ஒருத்தருக்கு நீங்க தார வார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், அந்த காரியங்கள் திரும்ப உங்க கையில முழுமையாய் நீங்க கிடைப்பது அது ஒரு பெரிய கேள்விக்குறி. உங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற நீங்க ஒரு பொறுப்பை கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு பொறுப்பை கொடுக்கலாம், உங்களுடைய தொழில் இடத்துல ஒரு பொறுப்பை கொடுக்கலாம், உங்களுடைய வீட்டில் ஒரு பொறுப்பை கொடுக்கலாம். ஆனா அதுல யார் இருக்கணும் தெரியுமா? அதுல யார் இருக்கணும்? உங்களுடைய இன்வால்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும், உங்களுடைய கண்காணிப்பு கண்டிப்பாக இருக்கணும், உங்களுடைய அட்டெண்டன்ஸ் அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கணும். இல்ல அது பாட்டுக்கு நடந்துரும், அது பாட்டுக்கு நடத்திடுவாங்க, அந்த போல நீங்க மனதில் நினைச்சு மொத்தத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு சிலர் கணக்கு கூட பார்க்க மாட்டாங்க. அது கூட நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம். அப்படின்னா அவங்க உண்மை உள்ளவங்க, அவங்க உண்மையா, நான் சொல்லுகிறேன், எல்லாரும் உண்மை உள்ளவர்கள் தான், யாரும் திருடர்கள் அல்ல, யாரும் மோசமானவர்கள் அல்ல. ஆனால் உங்களுடைய கண்காணிப்பு குறை சில நேரத்தில் யாரை உருவாக்கும் அப்படின்னா, திருடர்களை உருவாக்கும், மோசமானவர்களை உருவாக்கும், வஞ்சிக்கிறவர்களை உருவாக்கும். அப்போ ஆண்டவரிடத்தில் என்ன கிருபை கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, என்னுடைய தாமதத்தினால இல்லைன்னா என்னுடைய சோம்பேறித்தனத்தினால என் மேல இருக்கிற கான்ஃபிடென்ட்டை நான் ஒரு நாளும் இழக்காதபடி கர்த்தர் கிருபையா இறங்குவாராக. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிதான். 10 வருஷத்துக்கு முன்பாக கொடுத்த அந்த ப்ராஜெக்டை இன்னைக்கு அவங்க கையில கொடுத்தா நிறைய பேர் திணறுவாங்க. எதுக்கு திணறுவாங்க அப்படின்னு சொன்னா, செய்யறதுக்கு பலன் இல்லாம இல்லை, செய்யறதுக்கு ஞானம் இல்லாம இல்லை. ஆனா என்ன இல்லைன்னா, ரொம்ப நாள் அமைதியா இருந்ததுனால, ரொம்ப நாள் சும்மா இருந்ததுனால, ரொம்ப நாள் அந்த காரியத்தை செய்யாததுனால அவர்கள் அறியாமலேயே அவர்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, நான் முடிப்பேனா, நான் அதை செய்வேனா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன், நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, நான் அதை அடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை முடியாது போல தெரியுது. அந்த மனப்பான்மை நமக்குள்ளே வருகிறது. ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு மறுபடியும் உங்களை தட்டி எழுப்புகிறார், கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களோட திரும்ப திரும்ப பேசுகிறார். இல்லை, நீங்கள் மரணம் அடைகிற வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பயன்படுத்தப்பட்ட 20 லட்சங்களுக்கு ஜனங்களுக்கு தலைவனாக இருந்த மோசே, அவனுடைய 120 வயதிலே அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய பார்வை குறையவில்லை, அவனுடைய பலன் குறையவில்லை. கர்த்தர் மரணம் அடைகிற வரைக்கும் கர்த்தருடைய சேவையை கர்த்தர் செய்ய வைத்தார். மரணம் அடைகிற கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கர்த்தர் மலையிலே எழும்பி கர்த்தர் நடக்க வரப்பண்ணினார். எப்படி 40 வயதிலே மலை ஏறினானோ அதே போல 120 வயதையும் மலை ஏறி கர்த்தரை போய் சந்தித்தவன் தான் மோசே. அப்படிப்பட்ட நிறைய மோசேக்களை கர்த்தர் இந்த ஆலயத்திலே வைத்திருக்கிறார், இந்த சத்தத்தை கேட்கிறவர்களை வைத்திருக்கிறார். இல்ல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் மேல இருக்கிற நம்பிக்கையை பெருக பண்ணுகிற தேவன், அந்த கான்பிடென்ட்டை பெருக பண்ணுகிற தேவன் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரே என்னை உற்சாகப்படுத்தும் சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி என்னை உற்சாகப்படுத்தும், என்ன வேகமாக்குங்க ஆண்டவரே, என்ன வேகமாக்குங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் ஆகாரத்தை உங்களுக்கு தருகிறார். இந்த ஆகாரம் உங்களை பலனடைய செய்யும். இந்த ஆகாரம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய மலைகளை நீங்கள் தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, உங்க மேல கர்த்தருடைய பெரிய பரம தரிசனம் இருக்கிறது, பரம தரிசனம் இருக்கிறது. இதரம் தனரேலதரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை வேகப்படுத்துகிற கர்த்தர்,
ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய வேகம் குறைவதனால நமக்கு இருக்கிற முதல் எதிர்மறை அப்படின்னா முதல் நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால், என் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுமாமா, குறைஞ்சிரும். அந்த காரியத்தை செய்ய முடியும், அந்த காரியத்தை கர்த்தர் தான் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நானே என்ன பண்ணிக்குவேன்னா, நானே ஒதுங்கிக்குவேன், நானே என்னை ஒதுக்கிக்குவேன், நானே கொஞ்சம் வெளியே வருவேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அப்படி வந்திருக்கலாம். நீங்களாகவே முடியாதுன்னு வெளியே வந்திருக்கலாம். நீங்களாகவே அதை எனக்கு கர்த்தர் அதெல்லாம் தர்ற அளவுக்கு எனக்கு பலன் இல்லைன்னு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இல்லை, கர்த்தர் மறுபடியும் பலத்தை கர்த்தர் வைக்கிறார். அவர் உங்களுக்கு கட்டளையிட்டதை செய்து முடிக்கிறதுக்கு வல்லவர். அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவர். கர்த்தர் அந்த மலைக்கு ஓடிப்போ, அந்த மலை தான் உனக்கு பாதுகாப்பான இடம் என்று கர்த்தர் ஒரு எல்லையை உங்களுக்கு குறித்திருப்பார். ஆனால் அந்த எல்லை வரைக்கும் ஓடக்கூடிய பலன், அந்த எல்லை வரைக்கும் உங்களை கொண்டு போக வேண்டியது கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வேலை. அந்த எல்லையை கர்த்தர் தானே நியமிச்சாரு. கர்த்தர் இன்னைக்கு பலருக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ காலாட்களோட ஓட அழைக்கப்பட்டவள் அல்ல, காலாட்களோட ஓட அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ குதிரையோடு ஓடும்படியாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இங்கே இருக்கிற அநேகரை ரதத்தோடு கர்த்தர் ஓட வைக்கிறார். கர்த்தர் ரதங்களோட, நிறைய வாலிப தம்பிகளை கர்த்தர் ரதங்களோட ஓட வைக்கிறார். வாலிப தங்கச்சிகளை ரதங்களோட ஓட வைக்கிறார். பிசாசுனுடைய பெரிய டார்கெட், மகனே, பிசாசுனுடைய பெரிய டார்கெட் என்ன அப்படின்னா ஸ்லோ. பொறுமை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அவசரப்படுவதற்காக நான் சொல்லலை. ஆனால் சில நேரத்தில் கடமையை கூட செய்யாம நம்ம ஸ்லோவா இருக்கிறது பெரிய ஆபத்து. இன்னைக்கு பாருங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க யாராவது வேகமாக நடக்கிறாங்களா பாருங்க. வேகமாக நீங்க ஒரு 40 வயது 45 வயசுல உள்ள ஆட்கள் முன்னாடி நடந்து இப்போ இருக்கிற 18 வயசான பிள்ளைகளை உங்களுக்கு பின்னாடி நடக்க சொல்லுங்களேன். நடக்க சொல்ல என் பிள்ளைகளே பார்த்தீங்க அப்படின்னா, என்ன இவ்வளோ வேகமாக நடக்கிறீங்க, காலெல்லாம் வலிக்குது. எப்பா, இன்னைக்கு வெறும் உடம்புல இவ்வளோ வேகமாக நடக்கிறோம். ஆனால் உன் வயசுல தலை மேலே 50 கிலோவை தூக்கி வச்சு தான் நாங்கள் நடந்தோம், தூக்கி வச்சு தான் வேகமாக நடந்தோம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் பாருங்க, நிறைய பிள்ளைகளுடைய கையில் இந்த மொபைல் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க கண்ணா, நீங்களே திங்க் பண்ணுங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை. இவ்வளவு நீ ஸ்லோவா இருந்தா எப்படி? கல்யாணத்துக்கு நம்ம சர்ச்சில் எல்லாம் கல்யாணத்துக்கு பரவாயில்ல, சில கல்யாணத்துக்கெல்லாம் போய் காத்து கிடந்தா பாருங்க, பொண்ணுக்காக அவ்வளோ நேரம் காத்து கிடக்கணும், பையனுக்காக அவ்வளோ நேரம் காத்து கிடக்கணும். என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல, அவ்வளோ ஸ்லோ. காலையில பாருங்க, இல்ல இது ரொம்ப சீரியஸான விஷயத்த சொல்றேன். காலையில பாருங்க, சர்ச்சுக்கு வந்தா 8:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 8:30 மணிக்கு வராததற்கு காரணம் என்ன? அங்க பார்த்து இங்க பார்த்து, அங்க வாயை திறந்து இங்க வாயை திறந்து, அந்த பிரஷ்ஷை எடுத்துட்டு 2 மணி நேரம், அந்த சட்டையை போடுறதுக்கு 2 மணி நேரம். அப்படியே சிலருக்கெல்லாம் என்ன வருது அப்படின்னா, ரொம்ப கோவம் வருது. சில அம்மா அப்பாவுக்கு கோவம் வருது. ஏன் இப்படி இருக்கிற? வேதத்தில் நீதிமொழிகளில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சோம்பேறி தான் பதிவு கட்டுவானாமா. சோம்பேறி பதிவு கட்டுவான். சோம்பேறி என்ன சொல்லுவானாமா, கதவு கீழே ஆடுறது மாதிரி அவன் தூக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பானாமா. ஆமா, தூக்கத்தில் காலையில் தூங்குறவங்க எல்லாம் காலாட்டிட்டே தூங்குவாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சோம்பேறி காலையில் எந்திரிக்கணும்னா நோகுது அப்படின்னு வானாமா. என்ன செய்தாமா, சிலருக்கு நோகு எப்படின்னு, எனக்கு உடம்பு வலிக்குது, எந்திரிச்சா தாப்பா வலிக்கும். இப்போ நீங்க படுத்துட்டே இருந்து காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நீங்க படுத்துட்டீங்க, உடம்பு வலி இல்லாம யாராவது ஒருத்தர் எந்திரிச்சிருக்கீங்களா? அவ்வளவு நேரம் படுத்தோமே, உடம்பு வலி வந்திருக்க கூடாதுல்ல, போயிருக்கணும்ல. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்க உடம்புக்கு ரெஸ்ட் தேவைப்படல, உங்களுடைய சோம்பேறித்தனம் உங்களை அப்படி படுக்க. நான் யாரையும் குற்றப்படுத்தலை, ப்ளீஸ். உங்களை பாஸ்டருக்கு என்ன தெரியும் எங்களை பற்றி, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, எவ்வளோ உழைக்கிறேன் தெரியுமா. ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னால், இருக்கிற கொஞ்ச காலம் கர்த்தர் 70 வயதோ 75 வயதோ 80 வயதோ, எத்தனை வயது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு தெரியல. ஆனால் அத்தனை வயது வரைக்கும் இது ஒரு நெருப்பு, இது பற்ற வைத்தவர் கர்த்தர். இது எரிந்து கொண்டே இருக்கணும், இது ஓடிக்கொண்டே இருக்கணும். அவருடைய ராஜ்யத்தை தொடுகிற வரைக்கும் இது ஓடிக்கொண்டே இருக்கணும். கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற பெரிய பொறுப்புகளை, ஹல்லேலூயா, என் மேல இருக்கிற நம்பிக்கை நான் இழந்துடக்கூடாது.
என் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த தைரியத்தை நான் இழந்துடக்கூடாது. கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. ஆண்டவரே, என் மேல நீங்க வச்சிருக்கிற, ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கை நான் இழக்காதபடிக்கு என்ன உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. நான் தான் ஆண்டவரே இப்படி வந்திருக்கிறேன், விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதுனால என்னால உற்சாகம் அடையவே முடியல. என்ன உற்சாகப்படுத்துகிறவர் நீர் தானே. நிறைய பேருக்கு ஆண்டவர் இந்த கிருபையை கத்த தருகிறார். அதை உணர்றவங்களுக்கு கத்த தர்றாரு, அதை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் தர்றாரு. இல்ல, நிறைய பேர் தடுமாறினதை திரும்ப எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னால முடியாதுன்னு சொன்னதை நிறைய கர்த்தர் உங்களை கொண்டு இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள செய்ய போகிறத நான் பார்க்கிறேன். நீங்க என்ன நம்பாதீங்கன்னு சொன்னதை நிறையத்தை கர்த்தர் மறுபடியும் உங்களை நம்ப வைக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை செய்வாருன்னு இந்த செய்திக்கு பிற்பாடு அது கண்டிப்பா நடக்கும். அது கண்டிப்பா நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த செய்தியினுடைய அந்த நடுவில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். ஆண்டவரே, நான் கேட்கிறேன்ப்பா, நன்றியப்பா, நன்றி. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா, நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா. எதற்குமே அஞ்சிடே பாடுவோம், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வாய்க்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வாய்க்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் அமைக்கும் போது ஆசாரியன் பலி செலுத்துகிற இடத்துல ஆண்டவர் எதுக்கு மட்டும் அலோவ் பண்ணலை அப்படின்னா, நாற்காலின்ற ஒன்றை ஆண்டவர் அந்த இடத்துல அலோவ் பண்ணவே இல்லை. சில இடத்துல பெட்ரூம் கட்டில் இருக்கக்கூடாது, சில இடத்துல எது இருக்கக்கூடாது, சேர் இருக்கக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சில இடத்துல சேர் இருக்கக்கூடாது. இந்த ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஏலியை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான். ஆனால் உண்மையாகவே ஊழியக்காரங்க குண்டா இருக்கக்கூடாது. அவர் என்னவா இருந்தார்னா, ஸ்தூலித்த மனுஷனாக இருந்ததுனால அவர் இருந்த ஆசனத்திலிருந்து கீழே மல்லாக்கு விழுந்து பிடரி முறிந்து செத்து போனான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல ஆசனம் போட்டு உட்கார்றதுக்கு அளவுடே கிடையாது. ஆனால் இவருக்கு உடம்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால, கால் வலிக்கிறதுனால அவருக்கு என்ன உட்காரணும், கண்டிப்பாக உட்கார்ந்து ஆகணும். அதுக்கு சேர் தான் வேணும். அப்போது இன்னைக்கெல்லாம் சேரை பிடுங்கிட்டோன்னா, சேரை எடுத்துட்டோன்னா, இது நீங்கள் பெரியவங்க நிறைய பேர் சேரில் உட்காந்துருக்கிறது தப்பு இல்லை. இத்தனோண்டு சண்டே ஸ்கூல் படிக்கும், எத்தனை ஸ்டாண்டர்டாக படிக்கணும்னா வாயை திறந்து கூட சொல்லாது. எப்படி சொல்லுவாங்க? 3 தேர்டு படிக்கிறேன். தேர்டு படிக்கிற பையன், தேர்டு படிக்கிற புள்ள, நீ கீழே போய் உட்கார அப்படின்னா கால் வலிக்குது. எத்தனை? இது என்ன சொல்ல இல்லை, பலவீனத்தின் நிமித்தம் பரவாயில்ல, பலவீனத்தின் நிமித்தம் நான் சொல்ல வரல. ஏதாவது ஒரு சில பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் இருக்கும், அதை நம்ம குற்றப்படுத்தலை. ஆனால் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த சோம்பேறித்தனம் அவங்கள அப்படியே உட்கார வச்சிருக்கு. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த செய்தி நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இந்த செய்தி முடிக்கும் போது, வெளியே போகும்போது செருப்பு போடும்போதே ஒரு வேகம் வரணும், வண்டியை எடுக்கும்போது ஒரு வேகம் வரணும், வீட்டில் சாப்பிடும்போது ஒரு வேகம் வரணும், நாளைக்கு காலையில் எழும்பும் போது அலாரம் அடிச்ச ஃபர்ஸ்ட் அப்படி எழும்பணும். ஆமே, அந்த மகிமையை ஆண்டவர் எல்லாருக்குள்ளையும் தருவார். இனி கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பயன்படுத்துகிற காலம் வரப்போகிறது. கர்த்தருடைய கையிலே இருக்கிற நிறைய பேரை பயன்படுத்துகிற காலம் வரப்போகிறது. உற்சாகமாய் இருக்கிறவருடைய கையிலே அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிற காலம் வரப்போகிறது.
வேகமா இருக்கிறவருடைய கைகளிலே கர்த்தர் உலகத்தில் இருக்கிற பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிற அந்த நாட்கள் வரப்போகிறது. ஆமென். உங்களுடைய கைகளிலே தொழில்களை கொடுக்கிற நாள் வரப்போகிறது. யாரிடத்திலும் நீங்கள் கையேந்த போவது இல்லை. கர்த்தர் அநேகருக்கு கொடுக்கிற அளவிற்கு தேவன் நம்மை கிருபையாய் ஆசீர்வதிக்க போகிறார். கிருபையாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. சோ இந்த 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 மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல ரொம்ப வேகமா இருந்த இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்லோவானதுனால இவன் எங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 19ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 15வது வசனம். 19ஆம் அதிகாரம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையினால் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்தையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை என்ன படுத்தினாங்களாமா? அப்படின்னா இவ இவ கவனமாய் கவனிங்கள். ஒரு ஆபத்தான விஷயம், ஒரு 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 உடனே செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த தூதர்கள் எதற்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அந்த பட்டணத்தை அழிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு அவசரமா இருக்குது. அப்போ இவன்ட்ட சொல்றாங்க, நீ பிராணம் தப்ப ஓடிப்போன்னு சொன்னாலும் இவர் ரொம்ப ஸ்லோவாகிறத பார்த்து இவன் இந்த லோத்து அவர்கள் என்ன படுத்தினாங்களாமா? சொல்லுங்களேன். துரிதப்படுத்தினார்கள். டேய் சீக்கிரம்டா, சீக்கிரம்பா, சீக்கிரம்பா. அப்போ சீக்கிரம் என்கிற வார்த்தையை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறதுல கர்த்தர் வருத்தப்படுறாரு. நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. 16வது வசனம். அவன், ஹலோ, அதுல அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது. கவனிங்க, ஆண்டவருக்கு அவசரம், ஆண்டவர் தீவிரம்னு சொல்றாரு, சீக்கிரம்னு சொன்னாரு. ஆனாலும் இவர் எப்படிதான், இவர் எப்படிதான் கேட்கல. சிலருக்கு இவர் நம்ம சீக்கிரம் அவசரம், ஆனா அவர் எப்படிதான் இப்படி திரும்பணும் அப்படின்னா கூட இப்படியே சிலர் ரோபம் மாதிரியே திரும்புவாங்க. வலிக்கு வலிக்கு வலி, பார்த்து பார்த்து பார்த்து, கவனம் பாருங்க, ஏன்னா திரும்பிடாதப்பா, ரொம்ப வேகமா திரும்பிடாத, கழுத்து பிடிச்சிருப்பா. நமக்கு அப்படி சொல்லலான்னு தான் தோணும். குனிய குமியாதப்பா, குமியாதப்பா, மெதுவா குமிப்பா, அவ்வளவு. அப்போ இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய அவசரமான சூழ்நிலை வருது. இது ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்றார். ஆனா அந்த இடத்துல அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த மகா ஒண்ணு நினைச்சுக்கோ, நீ ரொம்ப ஸ்லோவானேன்னா ஆண்டவருக்கு ரொம்ப கோபமாகும். இந்த லோத்தை இந்த இடத்துல இருந்து கர்த்தர் இவன் தாமதிச்சு கொண்டிருக்கும் போது விட்டுட்டு போலான்னு நினைச்சிட்டாரு. வேண்டாம், இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் படுத்துறோம், இவ்வளவு தூரம் தட்டி கொடுக்குறோம், இன்னும் எழும்ப மாட்டேங்கிறான், இன்னும் ஸ்லோவா இருக்குது, சரி அவன் கிடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, இந்த மனுஷன் ஸ்லோவா இருக்கிறதுனால ஆண்டவருக்கு அவன் மேல கோபம் வருது. ஆனா அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே இப்போ அந்த புருஷர் அவன் கையையும், யாரு, லோத்தினுடைய கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு எங்க கொண்டு போய் விட்டாங்களாமா? இவன் சொன்னபடி கேட்க மாட்டான், இவனை போனா போக மாட்டான், இவனை இழுத்தா கூட வரமாட்டான். நம்ம பேசுறது ஒண்ணுமே இவனுக்கு புரியல, நம்ம அவசரம் என்னன்னு இவனுக்கு தெரியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, சரி இவனை காப்பாத்துறதுக்கு தான் வந்தோம், இவனை அழிக்க கூடாதுன்ற ஒரு காரணத்திற்காக அந்த மனுஷன் கை, அவங்க மனைவியினுடைய கை, அவனுடைய பிள்ளைகளுடைய கையை பிடிச்சி வாலண்டியரா இழுத்து கொண்டு போய் எங்க போட்டாங்களாமா? அதுவும் பட்டணத்துக்கு உள்ள கூட வைக்கல, வேகமா இழுத்துட்டு போய், போ வெளியே, அங்க போ, இங்கே சுத்தி தெரியாத. ஆனா அதையும் கேட்டுட்டு அந்த அம்மா திரும்பவும் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா மாறிட்டாங்களே. ஆண்டவருடைய பிள்ளையே, ஓரளவுக்கு தான் ஆண்டவர் உன்னை தைரியப்படுத்த முடியும், ஓரளவுக்கு தான் ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்ப முடியும், ஓரளவுக்கு தான் ஆண்டவர் உன்னை வேகப்படுத்த முடியும். இருக்காத, காலம் பொல்லாத காலம், டைம் போயிருச்சு. எத்தனை நாள் இப்படி இருப்ப? எத்தனை வயசு வரைக்கும் இப்படி இருப்ப? 24 வயசு தலை மேல போட்டாச்சே, 25 வயசு தலை மாட்டு போட்டாச்சே, இன்னும் எத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள்? ஆனா என்னமோ உன் மேல ஆண்டவர் இரக்கம் வச்சாருன்னா தான் கர்த்தரால செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு சின்ன வேகத்தை கொடுத்தா போதும் ஆண்டவரே, நான் பெரிய தூரம் பிரயாணம் பண்ணுவேன், பெரிய தூரம் பிரயாணம் பண்ணுவேன். நம்பர் 2, இரண்டாவதாக
நீங்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, உமது கண்கள் அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினேன். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய விஷன், ஒரு பெரிய உந்துதல். அவனை கொண்டு போய் பட்டணத்திற்கு வெளியே விட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த ஸ்லோ, இல்லைன்னா இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த தாமதம், இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த வெறுப்பு இப்போ என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தனக்கு முன்பாக இருக்கிற ஒரு ஊரை காமித்து, இதா எனக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, நான் ரொம்ப தூரம் போக முடியாது, அந்த ஊருக்கு நான் போறேன், என்னுடைய பிராணன் பிழைத்து நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே. நம்பர் 2, இரண்டாவது, ஸ்லோவா இருக்கிறவங்க, வேகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வருகிற ரெண்டாவது ஆபத்து என்ன அப்படின்னா, நீங்களே உங்களுக்கான ஒரு எல்லையை நீங்கள் நியமிச்சிருவீங்க. எல்லையை நியமிச்சிருவீங்க. நிறைய பேர் எல்லையை நியமிச்சு தான் உட்காந்துருக்குறாங்க. என்ன எல்லையை நியமிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களை கொண்டு உங்களை இந்த உலகத்தில் படைச்சது பெரிய நோக்கத்துக்காக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ரட்சிச்சது பெரிய காரியத்திற்காக இருக்கலாம். 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களை அபிஷேகிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு லிமிட்டை வச்சுருவீங்க. அவ்வளோதான் நமக்கு, அவ்வளோதான் நமக்கு, நம்ம இங்கே தான் இருக்கணும், நம்ம இவ்வளோ தூரத்தில் தான் இருக்கணும், நமக்கெல்லாம் அது எட்டாத உயரம், அதெல்லாம் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி, இதெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை எப்படி ஜெபிக்கணும்னா, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கணும், மிதந்து 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 மகளணும். ஆமேன். 77 வயதான ஒரு தகப்பனார் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் அவர் பேசிட்டு இருந்தார். எனக்கு 77 வயசு அப்படின்னு சொன்னார். 77 வயசுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்ணி, அந்த பிரசங்கம் முடிச்சுட்டு அத்தனை பேருக்காகவும் அப்படி ஜோம் பண்ணார். அதை நான் லைவ்ல பார்த்துட்டே இருந்தேன். அதில் பார்த்துட்டு இருந்தேன். 77 வயசு. அப்பெல்லாம் நான் என்ன ஜோம் பண்ணேன்னா, ஒருவேளை உம்முடைய வருகை தாமதிக்குமானால், நீர் தாமதமாய் வருவீரானால், 77 வயசுல இந்த ஊழியக்காரர் இத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி நின்று டயர்டே ஆகாம இத்தனை பேருக்காக திறப்புல நின்று ஜெபம் பண்றாருல, இந்த அபிஷேகத்தை அவர் பேசி கொண்டிருக்கும் போதே என் தலை மேல வச்சிருங்க. அந்த வேகத்தை அவர் பேசிட்டு இருக்கும் போதே என் தலை மேல வச்சிருங்க. நான் உங்க வருகை தாமதிச்சா இதே வயசு நீர் எனக்கு கொடுப்பீர், ஆனால் இப்படி நான் செய்யணும் ஆண்டவரே, இப்படி செய்யணும் ஆண்டவரே. வாலிப தம்பி தங்கச்சி, நீ தயவு செய்து நீ ஜெபம் பண்ணுப்பா. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ ரொம்ப ஸ்லோ ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னுடைய தரிசனம் அப்படியே நீ ஸ்லோவாக எப்பொழுதுமே தரிசனம் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை வேகமாக தான் இருக்கணும். எல்லாரும் தூங்குற மாதிரி நீ தூங்க முடியாது, எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நீ ரெஸ்ட் எடுக்க முடியாது, எல்லாரும் ஜாலியாக சிரிக்கிற மாதிரி நீ சிரிக்க முடியாது, எல்லாரும் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ற மாதிரி நீ உட்கார முடியாது. ஏன்னா ஷார்ட் பீரியடு, கொஞ்சம் டைம் தான் இருக்குது, கொஞ்ச நேரம் தான் இருக்குது. உனக்குள்ள தரிசனம் இருக்குமானால், உனக்குள்ள ஆண்டவர் கொடுத்த விஷன் இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளு, ஆண்டவரே நான் என்னமோ தரிசனத்தை குறைக்கிறது மாதிரி தான் இருக்கிறேன். யாராவது ஒருவேளை தரிசனத்தை குறைச்சி நீங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், நான் தான் குறைச்சிட்டேன், நான் என்னென்னமோ நினைச்சேன், எப்படியோ நினைச்சேன், ஆனால் இப்போ அப்படியெல்லாம் நினைக்கல, அப்படியெல்லாம் யோசிக்கல. வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறேன், சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன், தூங்குனா போதும்னு நினைக்கிறேன், நிம்மதியா இருந்தா போதும்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உன்னை நிம்மதியா இருக்க மட்டும் நான் உன்னை அழைக்கல, அநேகருக்கு நிம்மதியை கொடுக்கறதுக்கு தான் உன்னை நான் அழைச்சேன். நீ சாப்பிடுவதற்காக மட்டும் அழைத்தவன் அல்ல, நீ அநேகருக்கு உணவு போடுகிற அளவிற்கு தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. ஆமே, நீ இந்த இடத்திலே சுத்தி இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, இந்த கிணத்துக்குள்ள இருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஓ ஹல்லேலூயா, அநேக ஜீவராசிகளுக்கு உன்னாலே பிழைப்பு உண்டாகும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் தரிசனத்தை நான் குறுக்கி கொள்ள மாட்டேன்,
நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் பண்ண வேண்டிய பிரயாணம் பெரிய பிரயாணம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. நான் ராஜாக்களை சந்திக்க போகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் ராஜாக்களை சந்திக்க வைக்க போகிறார். அதிகாரிகள் மத்தியிலே கர்த்தர் உனக்கு மேடைகளை கர்த்தர் அமைத்து கொடுக்க போகிறார். ஆமேன். சிறியவனை புழுதியில் இருந்து அவர் எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும், நல்ல கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை இப்ப இறங்கட்டும், இப்ப இறங்கட்டும். இயேசுவே, அந்த சோர்வுகள் மாறட்டும், இந்த பலவீனங்கள் மாறட்டும், உற்சாக குறைவுகள் மாறட்டும். சத்துருடைய கை இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்படுவதாக. அந்த சரீரத்தில் இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும், அந்த பலவீனங்கள் மாறுவதாக. அக்கினி 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 அக்கினி. இயேசுவின் நாமத்தினால அந்த மகிமை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. சத்துரு கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. சிந்தனையில இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்திற்கு எல்லையே இல்லை, எல்லையே இல்லை. உங்களுடைய உயர்வுக்கு எல்லையே இல்லை. நீங்க நினைச்சு பாருங்களேன், நினைச்சு பாருங்களேன். அந்த கடன்காரியான அந்த சகோதரி வந்து தன்னுடைய கையில இருக்கிற எண்ணெயை ஊத்த ஊத்த அந்த எண்ணெய் வந்துச்சா இல்லையா? எண்ணெயை ஊற்ற ஊற்ற வந்துச்சா இல்லையா? எப்ப பாத்திரம் இல்லைன்னு சொன்னாங்களோ அப்பதானே அந்த எண்ணெய் நின்று போயிருச்சு. ஒன்று வாஞ்சிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஓடுற வரைக்கும் கர்த்தர் கிருபை தந்துட்டே இருப்பார். அது குறைய உங்களுக்கு வாஞ்ச இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அந்த எல்கையை உங்க அம்மாவோ அப்பாவோ நீங்களோ கண்டிப்பா எல்லையை குறிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னை 10 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். மூன்றாவது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நான்காவது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை யாருமே கணக்கிட முடியாத அளவிற்கு நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர். ஆண்டவரை பொறுத்த அளவில் உங்களை பயன்படுத்துகிறதுக்குன்னு எல்லை, சத்தமா சொல்லுங்க, எல்லை இல்லப்பா. வாலிப தம்பி, கண்டிப்பா எல்லை இல்லை, எல்லை இல்லை. நம்ம இந்த ஒரு வரியை என்னோட சேர்ந்து பாடுங்க. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீந்தி 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 மூழ்கணும், மிதந்து மிதந்து மகிழணும். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. பார்மையா போதகரே, பார்மையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழ்வதே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழ்வதே. பார்மையா போதகரே, பார்மையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சையோடு அந்த சத்தியத்தை கேட்க கேட்க ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் நிரப்புவாராக. தாளந்துகள் அவரே உங்களுக்குள்ள ஊத்துவார், திறமைகளை அவரே உங்களுக்குள்ள வைப்பார், பணங்களை அவரே தருவார். ஆமாம், எல்லாத்தையும் அவரே அந்தந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேகம் மட்டும் இருந்தால் போதும். மகனே மகளே, உனக்கு வேகம் மட்டும் இருந்தால் போதும். நான் சொல்கிறேன், உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும். கர்த்தர் உன்னை தேடி கொண்டு வந்து கொடுப்பாரு. வீட்டில் படுத்து கிடக்கிறவனை கர்த்தர் தேடி போகல, எங்க தேடி போனார் தெரியுமா? கிதியோன் என்கிற ஒருத்தனை போரடிக்கிறவனை தேடி கர்த்தர் போனாரு. போரடிக்கிறவனை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னு சொல்லும்போது அவன் சொல்றான், ஆண்டவர் ஏன் கூட இருந்தா இதெல்லாம்
அப்பதான் ஆண்டவர் சொல்ல, இருக்கிற இந்த பலத்தோடே போ, இருக்கிற இந்த பலத்தோடே போ, இருக்கிற இந்த பலத்தோடே போ. பிரதர் சிஸ்டர், பலத்துக்காக யோசிக்காதீங்க, பணத்துக்காக யோசிக்காதீங்க, எதையுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு வேகம் மட்டும் இருந்தா போதும், வேகம் மட்டும் இருந்தா போதும், விஷன் மட்டும் இருந்தா போதும். தரிசனத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, விஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பி, நீ தரிசனத்திற்காக ஜெபம் பண்ணு, நீ தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணு. அது உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டே போகும். நீ போக 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 உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆங்காங்கே இருந்து 4 பக்கத்துல இருந்தும். ஆனா அது 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 சாதாரணம் அல்ல, அது ரொம்ப ஈஸி இல்லை. அப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து உற்சாகமா இருக்கணும்னு நினைப்போமோ அந்த அளவுக்கு மனசுல உடைவு வரும். ஆனா அந்த உடைவோட நிக்கணும், அந்த வலியோட நிக்கணும், அந்த கஷ்டத்தோட நிக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க நடக்கிறீங்களா, அந்த விஷனை வந்து எந்த காரியத்துக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. பரவாயில்ல, வீட்டில் அப்படி நடக்கும், ஆனா அங்க வந்து நீங்க உங்க இடத்துல நிக்கணும். அது உங்களுக்கு கொடுத்த ஸ்தானம், உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, அது உங்களுக்கு கொடுத்த வேலை. சிலருக்கு சில நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒன்று வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான் நம்ம இதை விட்டுட்டு போனதில்லை. அதுல நின்று தாண்டி வரணும். விஷனை, உங்க தரிசனத்தை எதுக்காகவும் விடக்கூடாது, எதுக்காகவும் விடக்கூடாது. என்ன நடக்கட்டும், நீங்க வந்து நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும். அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உண்மையா சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே, அப்படியே பலிபீடத்தை இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்ண நாள் சொல்லியிருக்கேன், அப்படியே பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா நிற்கிறதுக்கு பலனே இருக்காது, இந்த கையை எடுத்தா விழுந்துருவேன். ஆனால் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேன். அன்னைக்கு நினைச்சா கூட வெளியேந்து யாராவது ஒரு ஊழியக்காரங்களை நியமித்து ஒரு 2000 ரூபாய் காணிக்க கொடுத்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுங்க, எனக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. யாரை கூப்பிட்டாலும் வருவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் இல்லை இல்லை இல்லை, இது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இடம், இது ஆண்டவர் எனக்காக தந்திருக்கிற இடம். இந்த இடத்தை நான் வேற யாருக்காகவும் கொடுக்க முடியாது. இந்த இடத்துல நான் நின்றுதான் ஆகணும். என்ன பலவீனம் வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோ நீங்க அப்படி நில்லுங்க, நீங்க அப்படி நில்லுங்க, அந்த தொழில்ல அப்படி நில்லுங்க, அந்த குடும்பத்தில் அப்படி நில்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்க மனசை பார்க்காதீங்க, சீக்கிரமா மாறும், சீக்கிரமா மாறும். கர்த்தர் சோதிக்கிறார், கர்த்தர் பரீட்சை பார்க்கிறார். அந்த சூழ்நிலையில் நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்களை கொண்டு தேசத்தை அசைப்பார், உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம், பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காய் செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்பர் 3 சீக்கிரமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோட சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. திருப்பி வாசிக்கலாம். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானவர், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடு சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. கவனிங்க, நல்லா கவனிச்சிங்க. இந்த லோத்து வந்து வேகம் குறைஞ்சதுனால எங்க ஆரம்பிச்சார் பாருங்களேன். நீங்க ஆதியாகமத்தில் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே. ஆதியாகமம் நீங்கள் வந்து 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனார்கள். கவனிங்க, இந்த நீங்க எனக்கு டைம் இல்லாதனால உங்களுக்கு வேகமா சொல்லி முடிக்கிறேன். இந்த லோத்தினுடைய பிரயாணம் எங்க ஆரம்பிச்சுன்னு அப்படின்னா ஆரான்ல ஆரம்பிச்சிருச்சு, தன்னுடைய தாத்தாவினிடத்துல ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கிளம்பின தாத்தா ஆரான்ல தங்கிட்டாரு, ஆரான்ல உட்கார்ந்துட்டாரு. இப்போ ஆரானுக்கு பிற்பாடு ஆபிரகாம் வந்து கிளம்பி போறார். இல்ல நான் போறேன், எனக்கு தரிசனம் இருக்கிறது. தன்னுடைய தாத்தா மாதிரி அங்கே இருக்காதபடி எழும்பி உற்சாகமாய் நடந்து வந்தவன். ஆபிரகாமோடு இருக்கும் போதெல்லாம் அவனுக்கு ரொம்ப உற்சாகம் இருந்துச்சு, ஆபிரகாமோடு இருக்கும் போதெல்லாம் அவனுக்கு வேகம் இருந்துச்சு. ஏன்னா வேகம் உள்ளவங்களோட இருந்தோம்னா நமக்கு வேகமாகும், வேகம் உள்ளவர்களை பார்த்தா நமக்கு வேகமாகும் என்கிறதுக்கு இந்த ஆபிரகாம் ஒரு சாட்சி.
ஆபிரகாமை விட்டு என்னைக்கு பிரிஞ்சானோ, ஒரு வேகமுள்ள மனிதனை என்னைக்கு மறந்தானோ, வேகமுள்ள மனிதனை எனக்கு என்னைக்கு முன்னாடி வைக்காம இருந்தானோ, அன்னையிலிருந்து இந்த லோத்து வந்து சோதோம் குமாரோ பட்டணத்தில் இருக்கிற சோம்பேறிகளை பார்த்தான் பாருங்களேன், வாசல்ல தெருவில் உட்காந்துருக்கிறவங்க பார்த்தான் பாருங்க, அவங்கள பார்த்த உடனே அப்படியே நாளுக்கு நாள் பின்னாடி வந்துட்டான். இப்போ நம்பர் 3, மூன்றாவதாக இவனுடைய ஸ்லோ, இல்லைன்னா இவன் பொறுமையா இருந்ததுனால, இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவா இருந்ததுனால வந்த மிகப்பெரிய 3வது ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே வச்சுட்டு போல, எங்க அப்பா இந்த பூமியிலே எங்களை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு புருஷனை கூட அவர் வச்சு போல, ஒரு புருஷனும் இல்லை, ஒரு புருஷனும் இல்லை, யாருமே இல்லை. ஏன் அங்க புருஷர்கள் யாருமே இல்லையா? அப்ப ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்க கல்யாணம் பண்ணாங்க? என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் போக சொன்ன இடத்திற்கு இந்த மனுஷன் போகல. அதற்கு பிறகு போன இடத்துல அவனால சமாதானமா இருக்க முடியல. இங்க உள்ள ஜனங்கள் தன்னை கொன்றுவாங்களோன்னு நினைச்சு திரும்ப இன்னொரு இடத்துக்கு கடந்து போறார். அவர் போகிற இடத்துல எந்த மனுஷ சஞ்சாரமே இல்லை, பயந்து பயந்தே வாழ்ந்தார். இவருடைய ஒரு ஸ்லோவா இவர் மூவ் பண்ணதுனால தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தன்னுடைய வருங்கால சன்னதிக்கோ ஒன்றுமே செய்து வைக்க முடியாமல் போய்விட்டது. இதை தகப்பனா தாயார் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ ஒன்றும் செய்து முடியாமல் இருக்கலாம், நான் அதை குறித்து உங்களுக்கு சொல்ல வரல. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆனால் அடுத்த ஜெனரேஷன் இந்த உலகத்தில் நமக்கு சேர்த்து வச்சிருந்தா பூச்சும் துருவும் கூட எனக்கு தெரியும் அது. ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, இன்னொருத்தட்ட கை நீட்டி வாழாதபடிக்கு, என் தேவையை நான் சந்திக்கிறபடிக்காக இந்த உலகத்திலிருந்து கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா, நான் போகும்போது கண்டிப்பாக எனக்குரிய ஒரு எல்லைக்குரிய என்னுடைய ஜெனரேஷனுக்கு வைக்காம நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, போகக்கூடாது. ஒரு தகப்பனும் ஒரு தாயும் போகக்கூடாது. என்ன பண்ணணும்னா, எனக்கென்று ஒரு எல்லைக்குறியை, எனக்கென்று ஒரு உயர்வை, எனக்கென்று ஒரு வெற்றியை, என்னுடைய பிள்ளைகள் எழும்பி என்னை பாக்கியவான், என் பிள்ளைகள் எழும்பி என்னை பாக்கியவதி என்று சொல்லுகிற அந்த எல்லைக்குரிய நான் வச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும்னு நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க, அதற்காக ஆசைப்படுங்க. நான் நம்புறேன், கண்டிப்பாக கர்த்தருடைய வருகை தாமதிச்சா நீங்க நித்திரை அடையும் போது சமாதானத்தோட நித்திரை அடைவீங்க, சந்தோஷமாய் தேவராஜ்யத்திற்கு போவீங்க. நம்ம ஒன்றும் கொண்டு போறதில்ல, ஆனா ஒண்ணு, அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக இயேசு என் கூட இருந்ததனுடைய ஆசீர்வாதத்தை நான் வைக்காம போகவே மாட்டேன். நீங்க கையேந்ததுன மாதிரி உங்க பிள்ளைங்க அடுத்தவங்கள்ட்ட கையேந்துகிற சூழ்நிலையை கர்த்தர் வைக்க கூடாது. நீங்க இன்னொரு வீட்டு வாடகை இடத்துல போய் அப்படியே சத்தம் போட்டு மனசை கஷ்டப்படுத்தினது போல உங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கண்டிப்பாய் வரக்கூடாது, வரக்கூடாது. நான் நம்புறேன், உங்க மேல இருக்கிற வேகம் உங்க பிள்ளைகளை பற்றி பிடிக்கும். உங்க பிள்ளைங்க சொல்லணும், எங்க அப்பா ரொம்ப வேகமானவர், எங்க அம்மா ரொம்ப வேகமானவங்க, எங்க அப்பா இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் இதெல்லாம் தாண்டி முன்னேறினார், எங்க அப்பாவோட இருந்த அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நானும் இதை அத்தனையும் தாண்டி முன்னேறுவேன் என்கிற அந்த அபிஷேகத்தை பிள்ளைகள் மேல் வைப்பாராக, வைப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல, என்னை வேகப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை வேகமாக்குகிற நல்ல கர்த்தர், என்னுடைய சோர்வுகளை எடுத்து போடுகிற நல்ல கர்த்தர், என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலத்தை பூரணமாய் விளங்க பண்ணுகிற நல்ல தேவன், அவருடைய பலன் என் பலவீனத்திலே விளங்கும். ஹல்லேலூயா. என்னை தைரியப்படுத்துகிறவர் கர்த்தர், என்னுடைய சரீரத்தை பலப்படுத்துகிறவர் கர்த்தர், எனக்குள்ளே இருக்கிற ஆவியை தட்டி எழுப்புகிறவர் கர்த்தர், என்னை வெகு தூரம் பிரயாணம் பண்ண வைக்க போகிற தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி. எஸ், ஏதோ ஒரு சோதனையை கொடுத்து, ஒரு பலவீனத்தை கொடுத்து, ஒரு இழப்பை கொடுத்து பிசாசு உங்களை கட்டி வைத்திருக்கலாம், சத்ரு உங்களை ஒரு இடத்திலே உட்கார வைத்திருக்கலாம், எழும்ப விடாதபடி நிறைய காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தர், கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தர், உங்களை வெகு தூரம் பிரயாணம் பண்ணுவதற்கு அழைத்து போகிற கர்த்தர் நம்மத்திலே அவர் வந்திருக்கிறார், நம்மத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கர்த்தர், என்னை வேகமாய் மாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க, என்னை வேகமாய் மாற்றுகிற கர்த்தர். மகனே, உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் வச்சிருக்கிறாரு, மகளே உனக்குள்ள நிறைய கிருபை வரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இன்றைக்கு உன்னை சிறு வயதிலிருந்தே உன் குடும்பத்திலேயே உன்னை நான் தனியா பிரிச்செடுத்தேன், உன்னை வேறு பிரிச்சேன், உனக்கு நிறைய திறமைகளை கொடுத்தேன். சின்ன வயதிலே நீதான் மிகவும் வேகமான பிள்ளை, நீதான் வேகமான பிள்ளை, நீ எதையும் செஞ்சுட்டு வந்துடுவ. ஹல்லேலூயா.
ஹalleluya. நீ எதையும் செஞ்சுட்டு வந்துருவ, என்ன கையில கொடுத்தாலும் அதை பண்ணிட்டு வந்துருவ. உன்னை நிறைய பேர் நம்புற அளவுக்கு தான் நான் இருந்தேன். ஆனா சமீபத்திலே உன்னுடைய வாழ்க்கையில அடித்த சில புயல்கள் உன்னை தடுமாற பண்ணினது, உன்னை பின்னாடி இழுத்து உங்களை வச்சிருச்சு. நீங்க போதும்னு சொன்னீங்க, மனைவியினுடைய வார்த்தை, கணவனாருடைய வார்த்தை, பிள்ளையினுடைய வார்த்தை உங்களை நிறைய பேரை உட்கார வச்சிருச்சு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு வந்து திரும்பவும் ஒரு விஷயம் உங்க பக்கத்துல வந்து சொல்றாரு, இல்ல நான் உன்னை அழைச்ச அழைப்பு மாறல, நான் உன் மேல வச்சிருக்கிற கிருபை வரங்கள் மாறல, நான் உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் மாறல. நீ எழும்பு, எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. உன் ராஜா முன்னே செல்கிறார், இயேசு முன்னே செல்கிறார். சத்தத்தை உயர்த்தி அந்த அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல கேளுங்க, அந்த மகிமையை ஆண்டவரிடத்துல கேளுங்க. இயேசுவேன்னு சொல்லி வாலிப தம்பிங்களும் தங்கச்சிகளும் சொல்லுங்க, ஆண்டவரே நானோ உமக்கு உற்சாகத்தோடு பலியிடுவேன், உற்சாகத்தோட பலியிடுவேன். மகனே, அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். மகளே, அது வர வேண்டிய நேரத்தில் உனக்கு வரும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேகமாய் புறப்பட்டு போக சிங்கம், நீ வேகமாய் போகிற கழுகு. பாட்டு, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா சொல்லுங்க முழு பலத்தோடு. நன்றி, நன்றி, நன்றி. அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். இன்னும் உண்டு, இன்னும் உண்டு, இன்னும் உண்டு, இன்னும் உண்டு. உங்களை கொண்டு செய்ய போகிறது இன்னும் உண்டு, இன்னும் நிறைய உண்டு, நிறைய உண்டு. ஒன்றல்ல ரெண்டல்ல, ஒன்றல்ல ரெண்டல்ல. நீ பரவி போகிற ஆறு, நீ பரவி போகிற காற்றாட்டு வெள்ளம் உன்னை அடைத்து வைக்க முடியாது. உங்களுக்கு மடை போட முடியாது, உங்களுக்கு தடை வைக்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எஸ் பிரே சத்தை அத்தனையும் முறியடித்து போகிற சக்தியை, மலைகளை தாண்டுவனான், நான் பள்ளங்களை கடப்பனானு, சதிகளை முறியடிப்பேன், சாத்தான ஜெயித்திடுவேன். என் கர்த்தர் என் கூட இருக்கும் போது தோல்வி எனக்கு இல்லை. நன்றியப்பா, நன்றியப்பா. கர்த்தருடைய கையிலே இருக்கிற நிறைய யோசேப்புகளை பார்க்கிறேன். நிறைய யோசேப்புனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார். நிறைய யோசேப்புனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நிறைய தலை மேல வச்சிருக்கிறார். நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். உங்கள் கைகளினால் அது நடக்கும், உங்கள் கைகளினால் நடக்கும், உங்கள் கைகளினால் நடக்கும். கரங்களை தட்டிக்கொண்டே மலைகளை தாண்டிடுவே. மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. ஆடுவோம், மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நீர் என்னோடு, நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றி. எல்லாரும் பாடுவோம். இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதில்லை. நான் தோற்று போவதில்லை. திரும்ப திரும்ப தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதில்லை.
கருவிகள் இங்கே உண்டு, இந்த ஆராதனையிலே உண்டு. இந்த உலகத்தை கலக்கிறவர்கள் இந்த ஆராதனையிலே உண்டு. தேசத்தை கலக்கிறவர்கள் இந்த ஆராதனையிலே உண்டு. Thank you Jesus. ஆண்டவர் உங்க மேல என் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் அது விலையேற பெற்ற அபிஷேகம். அது விலையேற பெற்ற அபிஷேகம். அது சொந்தங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்க்க பண்ணும். அது சுத்தி நிற்கிற அத்தனை பேர் மத்தியிலையும் தலை நிமிர பண்ணும். ஹalleluya ஹalleluya. சகோதரனே, கர்த்தர் உன் கையை கர்த்தர் bless பண்ண போறார். உன் கை கடன் வாங்குற கை அல்ல, உங்க கை அநேகருக்கு கடன் கொடுக்கிற கை, அநேகருக்கு சம்பளம் கொடுக்கிற கையா மாறும். இந்த கை ஆசீர்வதிக்கப்பட்ட கையா மாறும். கர்த்தர் சொல்றாரு, தூசியை உதறி விட்டு புறப்படு, புறப்படு. நீ தேவனுடைய கையிலே இருக்கிற தண்டாயுதம் அப்படின்னு சொல்லி சத்துருக்கு தெரியும். வாலிப மகனே மகளே, நீ கர்த்தர் கையிலே இருக்கிற ராஜ முடின்னு சத்துருக்கு தெரியும். அதனாலதான் உன்னை பின்னாடி இழுக்கிறான். அதனாலதான் நீ ஒரு அடி எடுத்து வைக்கும் போது 10 அடி சறுக்கிட்டே போகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை பார்க்காத. நீ 10 அடி சறுக்குனாலும் என் பலத்தினாலே, என் பலத்தினாலே நீ முன்னேறி செல்லுவாய், முன்னேறி செல்லுவாய். ஓ, கர்த்தர் அருளுகிற அந்த வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவாய். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you Jesus. Thank you Jesus. இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர், பாஸ்டர் ஆண்டவர் என் கூட இன்னைக்கு ரொம்ப பேசினாரு, நான் அப்படிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஒரு 10 பேர் சம்பளம் கொடுக்கணும், நான் ஒரு பெரிய வெற்றியை செய்யணும், இல்லைன்னா ஒரு பெரிய ஊழியத்தை நான் செய்யணும், சும்மா சாதாரணமா இதை பிறந்தான் செத்தான் இல்லை அப்படின்னு நான் இருக்கக்கூடாது, நான் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வரணும்னு நான் விஷனோட தான் ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு விஷன் எனக்குள்ள இருந்துச்சு, அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் சூழ்நிலையின் காரணமாக நான் அதெல்லாம் மறந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் என் கூட பேசுறாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள அந்த விஷன் இருக்குது, எனக்குள்ள அந்த வாரியத்தை கத்த வச்சிருக்கிறாரு. நான் அதை ஃபீல் பண்றேன். ஆனால் எனக்கு எப்படி நடக்கும்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் நான் ரொம்ப ஸ்லோவாயிட்டேன், எனக்கு தெரியுது. நான் ரொம்ப பின்னாடி போயிட்டேன், நான் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன். என்னை சத்துரு ஏதோ ஒன்றில் பிடிச்சி உட்கார வச்சுட்டான். ஆனால் நான் என்னை எழும்ப நினைக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு யாராவது இருந்தா, அந்த விஷனோட இருக்கிறவங்க மட்டும் உங்க கைகளை நீங்க உயர்த்துங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்க கூட அப்படி இருக்கிறவங்க கைகளை மட்டும் உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும், அந்த விஷன் இருக்கிறவங்க மட்டும் கை தூக்கினா போதும். தேங்க்யூ ஜீசஸ். நான் சாதாரணமாக அழைக்கப்பட்டவள் அல்ல, அழைக்கப்பட்டவன் அல்ல. நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்பெஷல். நிச்சயமா அப்படிதான். எனக்குள்ள எத்தனை பேர் நெகட்டிவா சொல்லிட்டே இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஆவி, இல்லை நீ வருவ, நல்லா வரணும், நல்லா வருவணும் அப்படின்ற அந்த வேகம் எனக்குள்ள இருந்துன்றவங்க மட்டும், தகப்பனே கையை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகள் மேல தேவ ஆவியானுடைய மகிமை, தேவ ஆவியானுடைய மகிமை, தேவ ஆவியானுடைய மகிமை. ஹalleluya ஹalleluya. இன்னார் பெற்ற பிள்ளை, இன்னார் பெற்ற மகன் என்கிறது என் பிள்ளையினுடைய தலையை உயர்த்துகிறதுல வச்சு கர்த்தர் அவங்க சொந்தங்களுக்கு முன்னாடி, வம்சத்திற்கு முன்னாடி இப்பொழுது ஆண்டவரே இந்த தரிசனத்திற்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை அப்படி நீர் நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அதற்கு விரோதமாய் போராடுகிற மனுஷிக ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். பிசாசனுடைய ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். சரீர பலவீனங்களை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இப்பொழுது தேவனுடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் பிரகாசித்து தட்டி கொடுத்து மலைகளை தாண்டணும், மலைகளை தாண்டணும், பிரச்சனைகளை தாண்டணும் ஆண்டவரே. ஹalleluya. எந்த அக்கினியும் ஆண்டவரே, எந்த சிறைச்சாலைகளும் எங்க பிள்ளைகளை அடைச்சு வைக்க கூடாது, அடைச்சு வைக்க கூடாது. என் மனைவி இப்படி ஆயிட்டாங்க அதனால என் தரிசனம் குறைஞ்சிருச்சுன்னு என் பிள்ளை சொல்லக்கூடாது. என் பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்க அதனால என் தரிசனம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. எங்க பிள்ளைங்க யாரையுமே பார்த்து சுட்டி காட்டாதபடி இத்தனை இருந்தும், இத்தனை சூழ்நிலை இருந்தும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என் கூட இருந்து என்னை வெற்றி சிறக்க பண்ணினார் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லுவார்களாக. தேங்க்யூ ஜீசஸ். உங்க ரத்த கோட்டைக்குள்ள நான் மறைக்கிறேன். எங்க பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை 1000 மடங்கு நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.